Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களிடம் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நண்டு கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஊற வச்சு நண்டு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பெஷலான சூப்பரான நண்டு கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நண்டு வாங்கிட்டு வந்து ஓடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க என்னென்ன மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி பவுட்ரு, 65 தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான நண்டு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா நண்டு, அதில் வந்து மஞ்சப்பொடி, மசாலா தூள், சிக்கன் 65 பவுட்ரு, கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மசாலா தூள், 65 பவுட்ரு, தனி மிளகாத்தூள் 3யும் ஒன்றா சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த மசாலா தூள் எல்லாம் போட்ட பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நண்டில் ஃபுல்லாக சேர்கிற மாதிரி இதை வந்து நல்லா பெரட்டி நல்லா கையில் கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி பெரட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது வந்து கிளறப்ப ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா தூள் கிளறப்ப நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நண்டு அவிச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மசாலா வந்து எல்லா நண்டிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்டுலையுமே வந்து நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சோம்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காண்டி லேசாக ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அது கூட தக்காளி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிளகு, வெங்காயம், சின்ன சீரகம் போட்டு மிக்சியில் ஒரு ஒட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்கோம். இதை கலந்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கூட லேசாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வதக்க மிளகோட வாசமும் நல்லா தூக்கலாம், நமக்கு நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச நண்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்டை சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வந்து நம்ம மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, மசாலா அடியில் தங்கியிருக்கோம். மசாலா வந்து நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா நண்டுலையும் நல்லா மசாலா
சேரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உப்பு வந்து ஏற்கனவே நம்ம நண்டு அவிக்கிறப்பே நண்டு வந்து உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு இப்போ தனியாக சேர்க்க வேண்டாம். நீங்கள் டிஷ் செஞ்சு முடிச்சுட்டு உப்பு கம்மியாக இருந்தால் தூள் உப்பு போட்டுக்குங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி கிளறி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக தண்ணி தெளித்து விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே நண்டு அவிக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் விட்ருக்கோம். இப்போ நான் வந்து மசாலாவுக்காண்டி லேசாக தண்ணி தெளித்த மாதிரி விட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா சேர்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வந்து நல்லா அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மசாலாவில் வந்து இப்போ இந்த நண்டில் வந்து மசாலாவில் வந்து நல்லா சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் லேசாக கம்மியாக இருக்குது. அதனால் வந்து லேசாக நம்ம தூள் உப்பு தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லேசாக கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு மசாலா ஊற வச்ச நண்டு கிரேவி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷு சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்டு கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.